திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 354, அதிகாரம் மெய்யுணர்தல். திருப்பெண்ணாகடம் என்ற ஊரில் சுவேதவன பெருமாள் என்னும் பெயரால் பிறந்தவர் மெய்கண்டார் ஆவார். சிறு வயதிலிருந்தே சிறந்த ஆன்மீக பேச்சாளர். மெய்கண்டாரின் அருள் உரையை கேட்டால் கல் போன்ற மனமும் கரையும். வயதில் சிறியவராக இருந்தாலும் அவரது அருளுரை கேட்க மக்கள் ஓடோடி வருவர். ஒரு நாள் அவரது குல ஆச்சாரியரான அருள்நந்தி சிவாச்சாரியார் அவ்வூருக்கு வந்தார். அவர் அறிவில் சிறந்தவர். மிகவும் ஆடம்பரமாய் உடை உடுத்துவார். ஆனால் எவரையும் மதியாது மிகவும் செருக்கோடு இருப்பார். மெய்கண்டார் அருளுரையை வழங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்றார். மெய்கண்டாரோ சிவாச்சாரியாரை கவனிக்காமல் தனது அருளுரையை வழங்கிக் கொண்டிருந்ததை கண்டதும் மிகவும் கோபமடைந்தார். சிவாச்சாரியாரும் மேடை ஏறினார். அனைவரின் முன்னிலையில் இச்சிறுவனுக்கு என்ன தெரியும் என்னும் ஆணவத்துடன் மெய்கண்டாரிடம் பல கேள்விகளை கேட்டார். முதல் கேள்வியாக, ஆணவம் என்பது எது, அதன் வடிவம் என்ன என்று கேட்டார். மெய்கண்டார் எதுவும் பேசாமல் புன்னகைத்து சிவாச்சாரியாரையே தனது கைவிரல்களை நீட்டி சுட்டி காட்டினார். ஆணவம் என்பது அவர்தான் என்பதை அவர் சுட்டிக்காட்ட சிவாச்சாரியார் ஒரு நிமிடம் செய்வது அறியாமல் திகைத்தாலும் மெய்கண்ட தேவரின் அருள் பார்வையால் தனது ஆணவம் தொலைந்ததை கண்டார். அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி, பொய்யுணர்ந்தேன் புண்மையெல்லாம் போக்கி என்னை இனிது ஆண்ட மெய்யுணர்வே என்று மெய்கண்டாரை புகழ்ந்து பாடினார். இத்தனை வருடங்கள் தான் சிறந்த அறிவை பெற்றிருந்த போதிலும் இன்று மெய்யுணர்வு பெற்றதைக் கண்டு மகிழ்ந்தார் சிவாச்சாரியார். ஐம்பொறிகளின் மூலம் உணர்கின்ற அறிவினை ஒருவர் பெற்றிருந்தாலும் மெய்யுணர்வு இல்லை என்றால் அவருக்கு எவ்வித பயனும் இல்லை என்பதை ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். புலனறிவு கொண்டால் வாழ்வில் பயனில்லை, மெய்யுணர்வு கொண்டால் வாழ்வில் பயமே இல்லை.